ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு ஈஸி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட். இன்றைக்கி நம்ம உள்ள நூல் வச்சு ஒரு சூப்பரான வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் கிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக நான் ரெட் கலரில் இருக்கக்கூடிய உள்ள நூல் எடுத்திருக்கேன். இது நம்ம கையில் இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கலாம். ஒரு 80 சுற்று நான் சுற்றி எடுத்திருக்கேன். சுற்றி எடுத்துகிட்டு இதை நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன நூல் எடுத்து இதை நம்ம சென்டராக வச்சு ப்ளேஸ் பண்ணி நல்லா டைட்டாக கட்டிட போகிறோம். ரொம்ப டைட்டாக கட்டணும். எதுவும் பண்ணலப்பா, எப்பயும் போல் பாம்பாம் தான் பண்ண போகிறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த பாம்பாம் ரெடி பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப அழகான, ரொம்ப க்யூட்டான ஒரு கிராஃப்ட் இது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம குட்டீஸ்க்கெலாம் நான் ஒரு சின்ன ஹாய் சொல்லிட்டு வந்துடுறேன். நெடிகா ஸ்ரீ, லத்திகா, தர்ஷனா, சுபிக்ஷன், தஸ்வந்த், வர்ஷா, வந்தனா, காவ்யா, பரத்குமார், பூர்விகா, இனியா, சமிதா செர்லின், சிந்தியா, பிரகதீஷ், கௌமாரி ஆர்த்தி, வீணா, பிரகதீஷ், ஸ்ருதி, ரித்திகா, கனிஷ்கா, சஞ்சன பிரியா, ஸ்ரீவர்ஷினி, ரிஷிகா. எல்லா குட்டீஸ்க்கும் பெரிய பெரிய ஹைடா தங்கங்களா. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த சீப்பை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா இது நல்லா பஃப்னு அந்த வெல்வெட் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நம்ம சீப்பை வச்சு எடுத்து விட்டுட்ருக்கோம். எடுத்து விட்டுட்டு நம்ம இதை அழகாக ஒரு சூப்பரான ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாம்பாம் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி சீப்பு வச்சு எந்த அளவு எடுத்து விடுறோமோ அந்தளவு இது ரொம்ப அழகாக வரும். எடுத்து விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சிட்டு எடுத்து விட்டிங்கன்னா அந்த நூல் கையில் மாட்டிட்டு வராமல் இருக்கும். ஃபைனலாக நான் இதை கையில் விட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி நல்லா எடுத்து விட்டுட்டு இது ஃபுல்லாக நான் கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம இன்னும் 3 ரெடி பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக 3 ரெடி பண்ண போகிறோம். 3மே நான் ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். டோட்டலாக இப்போ பாருங்கள், இதேமாரி நம்ம 3 ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு அழகான ஹார்ட் பண்ண போகிறோம். இதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா அழுத்தி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒட்டிக்கும். இல்லைனா உடனே செய்கிற மாதிரி இருந்தால் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இதை பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்புக்கு ஒட்ட போகிறேன். இது நம்ம ஒட்டுறது ஃபினிஷிங் தான் இதில் அழகு நம்மளுக்கு லுக்கு கொடுக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து ஹார்ட் மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம லுக் கொடுக்குற மாதிரி அந்த ஹார்ட் க்ளூகன் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழைய பீசஸ்லாம் இருந்தது இல்லையா, அதாவது கட் பண்ணி போட்ட பீசஸ், அந்த பீசஸை வச்சு நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்க அந்த இடத்துல ஒரிஜினலாக ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கும், இதய மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஒரு கீ செயினாவோ அல்லது நம்ம எப்படி வேணாலும் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஜஸ்ட்டு ஒரு கோல்டன் கலர் ரோப் எடுத்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கீ செயினாக ப்ரெசென்ட் பண்ணலாம், அல்லது ஒரு சின்ன ஹார்ட்டாக கூட கொடுக்கலாம், பர்ஸில் நீங்கள் மாட்டிக்கலாம், பேக்கில் மாட்டிக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ரோப் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம், ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலில் ஈஸி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சென்டராக அந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடியது வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடலாமா?
நேற்று நம்ம தயிர் கப்போட மேலே இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் ரெடி பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. இன்னும் யாராவது பார்க்கலன்னா லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் இருந்தால் இன்றைக்கி நம்ம சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கமெண்ட்டை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோ போட்ட உடனே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணாங்களே அவங்களுக்கு தான். யார் அப்படின்னா கிராஃப்டி தமிழ் வந்து 11 செகண்ட்ஸ்குள்ளார கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூப்பா. அப்புறம் ஸ்வேதா அருண் அவங்க வந்து நம்மளுக்கு செகண்ட் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூடா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னும் 3 பேர் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா கிராஃப்ட் வித் அக்ஷயா, அவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் ஃபஸ்ட் லைக் ஃபஸ்ட்டு வியூ. தேங்க்யூ அக்ஷயா. அடுத்து சிவகுமார் அண்ட் சார்மி திவ்யா எல்லாருமே ஃபஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் கமெண்ட்டை நம்ம பார்க்க போகிறது பாலசுப்ரமணியம். ப்ளீஸ் போஸ்ட் மீனி வீடியோஸ் இன் தேன்மொழி லைஃப் ஸ்டைல். ஓகேப்பா, தேன்மொழி லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக சீக்கிரமாக நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். ரொம்ப தேங்க்யூ அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து சபிதா சத்யகுமார். சிஸ், நீங்கள் கேர்டோட கப் காமிச்சிங்க, பட் நீங்கள் அதில் ஒன்றுமே பண்ணலை. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்பா, கேர்டோட கப்பு காமிச்சிருக்கேன், பட் அது மூலிமா அதை வச்சு நான் எதுவும் செய்யலை. அதோட மேல் இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த கேர்டோட கப்பை வச்சு நம்ம கண்டிப்பாக சீக்கிரமாக ஏதாவது ஒரு ரீயூஸ் கிராஃப்ட் போடலாம். வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட ஃபேவரட் சப்ஸ்கிரைபர் யார் அப்படின்னா தன்வீர் இர்ஃபான். ஆற்றலின் ஆக்கமே அருமையான பகிர்வு. இனிமையான வேளையில் தயிர் கப் மூடி இருந்த அலுமினிய கவர் பயன்படுத்தி வண்ணமயமான ரோஜா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. உண்மையில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியே, ஏனெனில் 2 வருடங்களாக உங்கள் சேனலை பார்த்து வருகிறேன். தூய தமிழில் உங்களோட வர்ணனையாலேயே என்னை மகிழ்விக்கிற தோழிக்கு மிக மிக நன்றி. தன்வீர் இர்ஃபான், உங்களோட கமெண்ட் வந்து நான் எல்லா சேனல்லையுமே பார்க்குறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவு தாங்க, நன்றி. நெக்ஸ்ட் கமெண்ட்டை நான் பார்க்க போகிறது மோகன்குமார். அக்கா சூப்பராக இருக்குது, வேறு லெவல் கிராஃப்ட். தேங்க்யூப்பா. அக்கா ஹோம்மேட் டெடிபியர் கிராஃப்ட் போடுறீங்களா ப்ளீஸ் அக்கா? ஓகேடா, சீக்கிரமாக நான் போடுறேன் கண்டிப்பாக. ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப அழகாக எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாக உங்களுக்காக டெடிபியர் கிராஃப்ட் போடுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் யார் அப்படின்னா அம்பிகா மணிகண்டன். ஹாய் ஆண்டி, ப்ளீஸ் ரீட் மை கமெண்ட். ஓகேடா, ரீட் பண்ணியாச்சு. அடுத்தது சுபி ஹசிதா. அக்கா, ஐ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். இதோட இந்த கமெண்ட் செக்ஷனில் நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸில் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம ஃபேமிலி, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபரோட கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள்.